இன்று வரலாம், நாளை வரலாம், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நான் பாஜகவினுடைய கூட்டணி கட்சி, அகில இந்திய அளவிலே பாஜக தான் தலைமை கட்சி. கூட்டணி குறித்து அவர்களுடைய முடிவே இறுதி முடிவு என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. இருப்பினும் நாட்டினுடைய ஒற்றுமை, ஒருமைப்பாடு, பொருளாதார வளர்ச்சி, பாதுகாப்பு இதனை கருதி தேசபக்தியுடைய கட்சிகள் எல்லாம் மத்தியிலே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலே சேர வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய தொடர் விருப்பம். அதனை மீண்டும் தெரிவிக்கிறேன். அகில இந்திய கட்சிகளுக்கு என்று ஒரு கோட்பாடு இருக்கிறது. அந்த கோட்பாடுகளை அவர்கள் முறையே கடைபிடிக்கிறார்கள் என்று நம்புகிறேன். விருப்ப மனுக்களை பொறுத்தவரையிலே எதிர்பார்ப்பிற்கு மேல் தேர்தல், வெற்றி யூகம், நல்ல வேட்பாளர்கள், தொகுதி, வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எங்களது தொகுதியில் மட்டுமல்ல, கூட்டணி கட்சி தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்ற பிரகாசமான சூழலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் வீரர்களும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாளைய தினம் கொடுத்த மனுக்களை எல்லாம் பரிசீலனை செய்து அதற்கேற்றவாறு முறைப்படுத்தி வரிசைப்படுத்தி எந்தெந்த தொகுதி, வெற்றி வாய்ப்பு, எந்தெந்த வேட்பாளர்கள், அவருடைய செல்வாக்கு, இதையெல்லாம் பற்றி ஆலோசனை செய்த பிறகே முடிவுகள் எடுக்கப்படும். பொதுவாக ஒரு சில தொகுதிகளிலே 5-6 பேருக்கு மேல் போட்டியிட வேண்டும் என்று விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆர்வம் உள்ளவர்கள், முக்கிய தலைவர்கள், தொகுதியிலே பரிச்சயமாக இருப்பவர்கள், கூட்டணி கட்சியோடு நெருக்கமாக இருப்பவர்கள், நிறைய நண்பர்கள், நலன் விரும்பிகள், மற்ற கட்சியிலே இருப்பவர்களெல்லாம் எங்கள் கட்சியிலே மரியாதைக்குரியவர்கள், நிறைய பொறுப்பாளர்கள் இருப்பதால் நியாயமான முறையிலே தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் சைக்கிள் சின்னம் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய விருப்பமான சின்னம். அந்த சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றியை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தலைவர்கள், தொண்டர்களுடைய மிக முக்கிய கருத்து இந்த தேர்தலிலே. அதன் அடிப்படையிலே தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு தேர்தல் ஆணைய பணிகளை முறையே சரியே எங்களுடைய வழக்கறிஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் இதற்கான சரியான பணியை முறையாக செய்திருக்கிறார்கள். நல்லதே நடக்கும் என்று நம்புகிறோம். வருவாய்த்துறை அலுவலர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறை மூலம் நடைபெற வேண்டிய சான்றிதழ் சம்பந்தமான, பட்டா சம்பந்தமான பல்வேறு பணிகளில் தடை ஏற்பட்டு காலங்காலமாக காத்திருக்கக்கூடிய சூழல் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசை பொறுத்தவரையிலே போராட்ட களத்திலே இருக்கும் வருவாய்த்துறை அலுவலர்களுடைய நீண்டகால கோரிக்கைகளை கனிவோடு பரிசீலனை செய்து அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட, பொதுமக்களுக்கான பணி, ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கான பணி தடையின்றி நடைபெற உதவிட வேண்டும். அதற்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது.